ஹாய், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவோட குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்ட அதில் குவாலிட்டிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 1080 HD குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெப்சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட்னு 2 டைப் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி ஆர்ட்ஸ் வெப்சைட்டில் நம்ம டைனமிக் வெப்சைட் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதில் CMS, PHP இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது CMS வெப்சைட். ஸோ CMS உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி அப்டேட்டபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஏன் இது நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு வேணும்னா ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்களே கூட இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ CMS வெப்சைட் வந்து ஒரு அட்மின் பேனலை வச்சு ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். அட்மின் பேனல் லாகின் டீட்டெயில்ஸ் எப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு மெயில் போட்டால் மட்டும் போதும், நாங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதை நீங்கள் அட்மின் பேனலில் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CMS யூஸ் பண்ணி நீங்களே எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத CMS வெப்சைட் அப்டேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கலுடைய வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்லி CMS பேஸ்டு வெப்சைட் தான். ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணுற இந்த பேஜ் தான் மெயின் பேஜ் ஆர் இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. டாப்பில் இருக்கிற இந்த பெரிய இமேஜோட பேர் தான் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்லைடர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்லைடரை ஆட் பண்ணணும், எடிட் ஆர் டெலிட் பண்ணணுன்னா பர்டிகுலர் சைஸில் ரீசைஸ் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ 1920 × 700 பிக்சல்ஸ் வித் 72 ரெசல்யூஷனில் ஃபோட்டோஷாப்பில் ரீசைஸ் பண்ணி தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்படியே போட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம எப்படி ஸ்லைடர் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்க URL-ஐ நீங்கள் ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்மின் பேனல் தெரியும். ஸோ இதில் தான் நாங்கள் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுங்க. ஸோ இதுதான் டேஷ்போர்ட். ஸோ லெஃப்ட் சைடில் சில ஆப்ஷன் இருக்குது. அதில் ஸ்லைடருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ஸ்லைடர் கொடுங்க. சூஸ் ஃபைலில் நீங்கள் எங்கே ஸ்லைடரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது 1920 × 700 பிக்சல் வித் 72 ரெசல்யூஷன் சைஸில் சேஞ்ச் பண்ணதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்லைடர் ஓப்பன் ஆகிருக்கிறது பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கீழே சப்மிட்டுன்னு கொடுங்க. ஸோ உங்களுடைய ஸ்லைடர் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இப்போ மெயின் பேஜ்க்கு போயிட்டு Ctrl+Shift+R கொடுங்க. உங்கள் ஸ்லைடர் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போது செகண்ட் ஸ்லைடர் பாருங்கள். இந்த ஸ்லைடர் இமேஜ் எனக்கு வேணும், அட்மின் பேனலில் இருக்கணும், பட் இப்போதைக்கு தேவையில்லைன்னா சேம் அட்மின் பேனல் ஆப்ஷன் போயிட்டு எடிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஆக்டிவில் வந்து எஸ்ஸுக்கு பதிலாக நோ கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஸோ ஸ்லைடர் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. மெயின் பேஜ் போங்க, Ctrl+Shift+R கொடுங்க. ஸோ அந்த ஸ்லைடர் உள்ளே தான் இருக்குது, பட் இப்போதைக்கு டிஸப்பியராக இருக்குது. ஸோ திருப்பி போயிட்டு இன்ஆக்டிவ்ங்கிற இடத்துல எடிட் பண்ணி ஆக்டிவ்னு மாற்றிக்கோங்க. எஸ் கொடுங்க, சப்மிட் கொடுங்க. அகெயின் ஸ்லைடர் இஸ் அப்டேட்டட். மெயின் பேஜ் போயிட்டு Ctrl+Shift+R கொடுங்க. ஸோ ஆக்டிவ் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருக்க ஸ்லைடர் வந்து இந்த இமேஜில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லைடரை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட்மின் பேனல் போயிட்டு ஸ்லைடருங்கிற ஆப்ஷனில் எந்த இமேஜ் டெலீட் பண்ணணுமோ அதை மட்டும் டெலீட் கொடுங்க. கன்ஃபார்ம் டெலீட் கொடுங்க. உங்கள் ஸ்லைடர் டெலீட் ஆகிடும். ஸோ மெயின் பேஜ் போயிட்டு Ctrl+Shift+R கொடுத்து பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண பர்டிகுலர் ஸ்லைடர் மட்டும் டெலீட் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஸ்லைடர் அப்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டென்ட் அப்டேஷன்.
ஸோ இப்போ கண்டென்ட் அப்டேஷன் ரீட் மோர் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் காலேஜ்னு ஒரு இன்னர் பேஜ்க்கு போயிடுறேன். இன்னர் பேஜை லிங்க் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பேராகிராஃபில் நான் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அட்மின் பேனலில் போய் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேலே யூஆர்எல் இருக்குது இல்லையா, இதில் பேஜ் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நேமை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது பேர் தான் ஸ்லக் நேம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அட்மின் பேனல் போயிடுங்க. ஸோ இதில் பேஜுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்ச்சுங்கிற பாக்ஸில் நீங்கள் காப்பி பண்ண அந்த ஸ்லக் நேமை கொடுங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் காலேஜ் வந்துச்சு இல்லையா, அதில் எடிட்டுன்னு கொடுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம கண்டென்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள், கிரேட்டர் ஆர் லெஸ் சிம்பிள் இருக்குல்ல, இது பேர் தான் சோர்ஸ் ஐக்கான். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய சோர்ஸ் கோட் தெரியும். இது ஒன்றும் இல்லை, Ctrl+A செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மஸ்ட்டு. திருப்பி அதே ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ் கோட் போயிடும். கீழே நீங்கள் என்ன கண்டென்ட் டைப் பண்ணணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டு அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பேஜஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. மெயின் பேஜ் போயிட்டு Ctrl+Shift+R கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் காலேஜில் நீங்கள் ஆட் பண்ண அந்த கண்டென்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜுங்கிறது அப்டேட் ஆகிருக்கும். ஸோ திருப்பி நான் அட்மின் பேனல் போயிடுறேன். ஸோ அட்மின் பேனல் போயிட்டு இதில் நான் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு வேர்டெல்லாம் நான் கேப்ஸில் மாற்றணும் அப்படின்னா திருப்பி போய் அதே மாதிரி எடிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்லாம் கேப்ஸில் மாற்றிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். பேஜஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. மெயின் பேஜில் போயிட்டு Ctrl+Shift+R கொடுங்க. ஸோ எடிட் பண்ணது வந்துச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெலீட் பண்ணுறது சேம் அதே மாதிரி தான். போயிட்டு எது வேணாமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. மறக்காமல் கீழே போய் அப்டேட் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் காலேஜ் போய் பாருங்கள். Ctrl+Shift+R கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கண்டென்ட் டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கண்டென்ட் அப்டேஷன். ஸோ ஸ்லைடர் அப்டேஷன் பார்த்தோம், கண்டென்ட் அப்டேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காண்டாக்ட் டீட்டெயில் அப்டேஷன். இதில் வந்து மெனூஸில் காண்டாக்ட் அஸ்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே எடிட், சேஞ்ச், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி மேலே இருக்க யூஆர்எல்லில் அந்த ஸ்லக் நேம் மட்டும் பேஜ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் ஸ்லக் நேம். அந்த காண்டாக்ட் அஸ்ங்கிற ஸ்லக் நேம் காப்பி பண்ணி அட்மின் பேனலில் போயிடுறேன். பேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். சர்ச் பாக்ஸில் ஸ்லக் நேமை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு இருக்குது, ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவில் எடிட் கொடுங்க. சேம் அதே மாதிரி சோர்ஸ் கோடில் கிளிக் பண்ணி Ctrl+E செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மஸ்ட்டு. சேவ் பண்ணி விட்ருங்க. திருப்பி அதே ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ வெளியில் வந்துட்டு நீங்கள் எங்கே நம்பர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நோட் பேடில் ஏதாவது நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் அப்டேட் கொடுங்க. பேஜஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. காண்டாக்ட் அஸ் டீட்டெயில் பேஜுக்கு போயிட்டு Ctrl+Shift+R கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ண ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு நம்பரை எடிட் பண்ண, ஒரு நம்பர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்மின் பேனல் போகிறேன். ஸோ இப்போ எடிட் பண்ணோம். ஸோ அதே இதில் எந்த நம்பர் எடிட் பண்ணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் மாற்றணுன்னா அதை மாற்றிட்டு அப்டேட் கொடுங்க. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. காண்டாக்ட் டீட்டெயில் பேஜ்க்கு போயிட்டு இந்த இன்னர் பேஜில் Ctrl+Shift+R கொடுத்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ண நம்பர் அப்டேட் ஆகிடும். அண்ட் ஃபைனலி
டெலிட் பண்ணுறது எப்படி சேம் அதே மாதிரி போயிட்டு எந்த நம்பர் வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டு அப்டேட் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் பேஜ் அப்டேட் ஆகாது. பேஜ் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. Ctrl+Shift+R கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பர் செலக்ட் பண்ணது டெலிட் ஆகிடும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை queries இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் கம்பெனி ஆர்ச்சர் வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் இங்கே ஃபோன் நம்பர், ஜிமெயில், அப்புறம் எங்களுடைய வெப்சைட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் queryயை சால்வ் பண்ணிக்கோங்க.